என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்குத்தான் அண்ணாமலையார் தீபம். ஹரஹர சிவனே அண்ணாமலையேன்னு கையெடுத்து வழிபட வேண்டிய நாள். அண்ணாமலையாருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய திருக்கார்த்திகை திருநாள் இந்த நாள். மேஷராசி அன்பர்களே, ஏற்றினேன் நல் விளக்கு எந்தன் குடி விளங்க அப்படின்னு விளக்கு சோஸ்திரம் சொல்றது இல்லையா? இன்னைக்கு நம்ம வீடுகளிலே தீபம் ஏற்றி திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி கொண்டாடணும். இந்த திருக்கார்த்திகை தீபம் மிக விசேஷமானது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டை விளக்கக்கூடியது. மனசுல சிலருக்கு இருட்டு இருக்கும், வாழ்க்கையில் துன்பங்கிற இருட்டு இருக்கும். இதெல்லாம் எப்படி விளக்கிறது அப்படின்னா, இறைவனுக்கு தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னா. திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் பாடுகிற போது வீட்டுக்கு விளக்கேற்றுவதை மிகச்சிறப்பாக சொல்கிறாள். போய பிழையும் புகுதருவான் நின்றிடமும் தீயினுள் தூசாகும் நாள் ஆண்டாள். வீட்டில் விளக்கேற்றுங்க, என்ன பாவம் செய்தாலும் போயிடும் அப்படின்னு. அப்படி மேஷராசிக்காரங்க இன்னைக்கு, மேஷராசிக்காரங்க மட்டும் இல்லை, 12 ராசிக்காரங்களும் விளக்கேற்றார். இந்த நாள் மேஷராசிக்காரங்களுக்கு அற்புதமான நாள். குடும்பத்திலே நல் விஷயம் ஒன்று நடைபெறப் போகிறது. ஜென்மத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இதுவும் கடந்து போகுங்கிறது புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார், சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார். இன்னைக்கு தீபம் ஏற்றி, அண்ணாமலையார் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம். இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. இது என்ன ஆகும்னா, உங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கல்யாண செய்தியே வரலைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் இன்னைக்கு கல்யாண செய்தி கூடி வரும். இன்னைக்கு மாலை 4:28 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு. அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருது. அதனால இன்னைக்கு தான் கார்த்திகை விரதம். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும். இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த வெற்றியை தரும். பினான்சியலா டவுன்ஃபாலா இருந்தவாளுக்கு இப்ப பெரிய பொருளாதார லாபம் கிடைக்கும். வேலை சம்பந்தமான நல்ல செய்திகள் வரும். இந்த நாள் உங்களை ஒரு பவர்ஃபுல் மனிதராக ஆக்க போறது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள்ல ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுவீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. நீங்க நினைக்கிற காரியங்களை எப்படியாவது சாதிக்கணும், அது மட்டும்தான் நோக்கமா இருக்கும். அதற்கு சாமதான பேத தண்டம் அப்படின்னு வழிமுறைகள் எல்லாம் முன்னோர்கள் சொன்னாங்க பாருங்க. ரொம்ப சாணக்கியத்தனமாக இன்றைக்கு உங்களுடைய அப்ரோச் இருக்கும். அதே போல கல்வி விஷயங்களிலும் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு அழகா திட்டம் போட்டு படிப்பீங்க. வியாபாரத்தில் கஸ்டமருடைய நாடி பிடிப்பீங்க. இன்னைக்கு எப்படி பிசினஸ் பண்ணா ஜெயிக்க முடியும். ரொம்ப நல்ல நாள், அருமையா இருக்கு. கடகராசி என்பர்களே, சந்திர பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். சுக்கிர பகவான் இன்னைக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல பதவி ஒன்று கிடைக்க போகுது. அந்த பதவியினால் உங்கள் வாழ்க்கையுடைய மேன்மைகள் பெருகும் நாள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வரப்போகிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும். குடும்ப வருமானம் பெருகும். காதல், சிலர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, காதல் விஷயங்கள்ல வெற்றி இருக்கும். காதல் திருமணங்கள் கைகூடும். வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை நீங்க பார்ப்பீங்க.
சிம்மராசி என்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். சுக்கிர பகவான் இன்னைக்கு நமக்கு சதுர்த்தம கேந்திரத்தில் இருக்கார். தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் ஏதாவது சில ரிப்பேர் ஒர்க் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பங்காளிகளோடு பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தியாவதற்கு இன்னைக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த நாள் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பில் சில நெருக்கடிகள் இருக்கலாம். பிசினஸ் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுற யோகம், திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கிற யோகம், கல்வியில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு, ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புலாம் இன்னைக்கு நல்லா இருக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் இந்த சந்திரன் 8ல் இருக்கார் பாருங்க. கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். சிலருக்கு இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம், சளி தொந்தரவு அப்படிலாம் சிலருக்கு இருக்கும். அதே நேரத்தில் புதன் பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்ல லாபம் தரும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இளைய சகோதரனால் ஒரு நன்மை ஏற்பட செய்வார். அதே நேரத்தில் இன்னைக்கு பயணங்கள் சிலருக்கு அமையும். இன்னைக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பயணங்களை தவிர்க்க முடிந்தால் மிக நல்லது. அப்படி பயணங்கள் செய்ய வேண்டியிருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. துலாம் ராசி என்பர்களே, பிசினஸ்ல ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் பெறப்போகிற அற்புதமான நாள். கல்வியிலே மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறப்போகிற அற்புதமான நாள். விஷ்ணு சகசரநாமம் இன்னைக்கு படிக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய செய்தியெல்லாம் நல்ல செய்தியாக வரும். இது மிகச்சிறந்த ஒரு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. தனம் தரும், கல்வி தரும், தளர்வறியா மனம் தரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கொண்டு வந்து தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகம் இருக்குங்க. இப்போ பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் உறவு ஒன்று இன்றைக்கு மலரப் போகுதுங்க பலருக்கு, பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் நெருக்கமாக மாறுவீங்க. விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும். பிஸ்னஸில் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்துவீங்க. தனுசு ராசி என்பர்களே, இது மிகச்சிறந்த நாள். உங்கள் ஆளுமை வெளிப்படும். அதுதான் இன்னைக்கு முக்கியம். நீங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்களுடைய தனி திறமை இன்னைக்கு வெளிப்படும். ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றமும் அமையும். பிஸ்னஸ்ல லாபகரமா ஒரு செய்தி வரப்போகுது. நல்ல கஸ்டமர் சப்போர்ட்டும் கிடைக்க போகுது. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில சிக்கல்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். விஐபிகளை பகைக்கக்கூடாது. இதனால் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு. நல்ல தனலாபம் தரும், மனசுக்கு மகிழ்ச்சி தரும். ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தங்களுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். கும்பராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து வருமானத்தை பெருக்குவார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். நிறைய செலவு பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தில் நடக்க போற சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணுவீங்க. வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் பெருக போதுங்க. இன்னைக்கு இழந்திருந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கும். அது மிக முக்கியம். இந்த ராசியில சனி உட்கார்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை பார்க்கணும். சிலருக்கு பேக் பெயின் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு இருக்கலாம். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பொறுமையாக செல்ல வேண்டிய நாள். திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்கன்னா பொருத்தத்தை கவனமாக பார்க்கணும்.
நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். பல பேர் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தலை அப்படின்னே விட்டுறாங்க. வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பார்க்கக்கூடாது. கட்ட பொருத்தம் தான் முக்கியம். எல்லாவற்றையும் விட 2 பேருடைய மனசு பொருந்தி இருக்கான்னு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாளைய தினம் மீண்டும் சந்திப்போமா?